ஓம் சாந்தி. நவம்பர் 13, 2025 காலை முரளி வாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் துன்பத்தை சகிப்பதில் பெருமளவு நேரத்தை வீணாக்கிவிட்டீர்கள். இந்த உலகம் இப்பொழுது மாறுகிறது. தந்தையை நினைவு செய்து உங்கள் நேரத்தை தகுதி வாய்ந்த வழியில் உபயோகித்தால் நீங்கள் சதோபிரதானம் ஆகுவீர்கள். கேள்வி: 21 பிறவிகளுக்கான அதிர்ஷ்ட லாபச்சீட்டை வெல்வதற்கு நீங்கள் எந்த முயற்சியை செய்வது அவசியமாகும்? பதில்: 21 பிறவிகளுக்கான அதிர்ஷ்ட லாபச்சீட்டை நீங்கள் வெல்ல விரும்பினால் பற்றை வென்றவராகுங்கள். உங்களை முழுமையாக தந்தையிடம் அர்ப்பணியுங்கள். இப்பழைய உலகம் இப்பொழுது மாறுகிறது. நாங்கள் புதிய உலகிற்கு செல்கின்றோம் என்ற விழிப்புணர்வை எப்பொழுதும் கொண்டிருங்கள். இப்பழைய உலகை பார்க்கும் பொழுதும் அதை பார்க்காதீர்கள். குசேலர் அதாவது சுதாமா செய்தது போல் உங்கள் கைப்பிடி அரிசியை தகுதி வாய்ந்த வழியில் பயன்படுத்தி சத்யுக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆன்மீக குழந்தைகள் என்றால் ஆத்மாக்கள் என்றும், ஆன்மீக தந்தை என்றால் ஆத்மாக்களின் தந்தை என்றும் அர்த்தம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது ஆத்மாக்களினதும் பரமாத்மாவினதும் சந்திப்பு என அறியப்படுகிறது. இந்த சந்திப்பு ஒருமுறை மாத்திரமே இடம்பெறுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரியும். இது தனித்துவமான விஷயமாகும். ஷரீரமற்ற தந்தை ஷரீரமற்ற ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். உண்மையில் ஆத்மாக்கள் ஷரீரமற்றவர்கள். அவர்கள் இங்கு வரும்பொழுதே ஷரீரத்தை பெற்றுக் கொள்கின்றனர். தங்கள் ஷரீரங்களின் மூலம் அவர்கள் தங்கள் பாகங்களை நடிக்கின்றனர். ஒவ்வொருவரிலும் ஒரு ஆத்மா உள்ளார். சகல மிருகங்களிலும் ஒரு ஆத்மா உள்ளது. அவர்கள் 8.4 மில்லியன் வகையான உயிரினங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள். அதனுள் மிருகங்கள் அனைத்தும் உள்ளடங்குகின்றன. பல மிருகங்கள் உள்ளன. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். அந்த விஷயங்களில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். இந்த ஞானமற்றவர்கள் தொடர்ந்தும் தங்கள் நேரத்தை பெருமளவு வீணாக்குகின்றனர். இந்த நேரத்தில் தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். பின்னர் அரை கல்பத்திற்கு நீங்கள் அதன் வெகுமதியை அனுபவம் செய்கின்றீர்கள். அங்கு உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. துன்பத்தை சகித்துக் கொள்வதில் உங்கள் நேரம் விரயமாக்கப்படுகிறது. இங்கு துன்பத்தை தவிர வேறெதுவும் இல்லை. இதனாலேயே அனைவரும் எங்கள் நேரம் துன்பத்தில் வீணாக்கப்படுவதால் எங்களை இங்கிருந்து அழைத்து செல்லுங்கள் என தந்தையை நினைவு செய்கிறார்கள். உங்கள் நேரம் சந்தோஷத்தில் வீணாக்கப்படுகிறது என நீங்கள் ஒருபொழுதும் கூற மாட்டீர்கள். இந்த நேரத்தில் மனிதர்களுக்கு எந்த பெருமதியும் இல்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எவ்வாறு மக்கள் திடீரென்று மரணிக்கின்றார்கள் என்பதை நீங்கள் காண முடியும். ஒரு புயலில் எத்தனையோ பேர் மரணிக்கிறார்கள். ராவண ராஜ்யத்தில் மனிதர்களுக்கு எந்த பெருமதியும் இல்லை. தந்தை இப்பொழுது உங்களுக்கு அதிகளவு பெருமதியை வழங்குகின்றார். 1% பெருமதியும் இல்லாத உங்களை ஒரு பவுண்ட் பெருமதி உள்ளவர்களாக அவர் மாற்றுகின்றார். வைரம் போன்ற பிறப்பு பெருமதி மிக்கது என நினைவு கூறப்படுகிறது. இந்நேரத்தில் மக்கள் சித்திகளை துரத்தி செல்கின்றனர். ஒருவேளை அவர்கள் மில்லியன்களை பல பில்லியன்களை உடையவர்களாக ஆகலாம். அவர்களுடைய புத்திகள் முழு நேரமும் அதிலேயே மூழ்கி உள்ளது. இவை அனைத்தையும் மறந்து ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யும்படி அவர்களுக்கு கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. முன்னைய கல்பத்தில் எவருடைய புத்திகளில் இது பதிந்துள்ளதோ அவர்களுடைய புத்திகளிலேயே அது பதியும். இல்லையேல் நீங்கள் எவ்வளவுதான் விளங்கப்படுத்தினாலும் அவர்களுடைய புத்திகளில் அது பதியாது. இவ்வுலகம் மாற்றமடைகிறது என்பதை நீங்கள் வரிசை கிரமமாக புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் வெளியே ஒரு பெயர் பலகையில் உலகம் மாற்றமடைகின்றது என்று எழுதினாலும்
நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் வரை அவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சரி, ஒருவர் அதனை புரிந்து கொண்டு விட்டால் நீங்கள் பின்னர் அவருக்கு விளங்கப்படுத்த வேண்டும். தந்தையை நினைவு செய்து சத்தோப்பிரதானம் ஆகுங்கள். இந்த ஞானம் மிகவும் இலகுவானது. இது சூரிய வம்சம், இது சந்திர வம்சம் என்று இவ்வாறு தொடரும். இப்பொழுது உலகம் மாற்றம் அடைகிறது. ஒரே ஒரு தந்தையே இதனை மாற்றுபவர். இதனை நீங்கள் துல்லியமாக அறிவீர்கள். அதுவும் உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாகவே உள்ளது. நீங்கள் முயற்சி செய்வதை மாயை அனுமதிப்பதில்லை. அதனால் நாடகத்திற்கு ஏற்ப உங்களால் அதிக அளவு முயற்சி செய்ய முடியவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் நீங்கள் உங்களுக்காகவே இவ்வுலகை மாற்றுகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். ஸ்ரீமத் என்பது ஒரே ஒரு சிவ் பாபாவிடமிருந்தே பெறப்படுகிறது. சிவ் பாபா என்று கூறுவது மிக இலகுவாகும். வேறு எவரும் சிவ் பாபாவையோ அல்லது ஆஸ்தியையோ அறிய மாட்டார்கள். பாபா என்பது ஆஸ்தியாகும். உண்மையான சிவ் பாபா இருக்கவே வேண்டும். இந்நாட்களில் ஒரு மேயரையும் அவர்கள் தந்தை என அழைக்கின்றார்கள். அவர்கள் காந்தியையும் தந்தை என அழைக்கின்றார்கள். சிலர் முழு உலகினதும் குரு என அர்த்தப்படும் வகையில் ஜெகத்குரு என்றும் அழைக்கப்படுகிறார்கள். தூய்மையாக்குபவரும் அனைவருக்கும் சத்கதியை அருள்பவரும் அந்த ஒரே ஒரு தந்தையே. ஆகையால் எந்த ஒரு மனிதரும் அவ்வாறு இருக்க முடியாது. தந்தை அஷரீரியானவர். எனவே அவர் எவ்வாறு உங்களுக்கு விடுதலை அளிக்கின்றார்? உலகம் மாறுவதால் அவர் நிச்சயமாக செயற்படுவதற்கு இங்கு வருகின்றார். அப்பொழுது மாத்திரமே நீங்கள் அதை பற்றி அறிந்து கொள்ள முடியும். பிரளயம் ஏற்பட்டு அதன் பின்னர் தந்தை புதிய உலகை உருவாக்குகின்றார் என்பதல்ல. சமய நூல்களில் பெரிய பிரளயம் ஏற்படுவதாகவும் பின்னர் கிருஷ்ணர் அரசமிலையில் மிதந்து வருவதாகவும் அவர்கள் காட்டியுள்ளார்கள். எனினும் அது அவ்வாறு இல்லை என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். உலகின் வரலாறும் குவியலும் மீண்டும் மீண்டும் நடைபெறும் என்பதால் பிரளயம் ஏற்பட முடியாது. பழைய உலகம் இப்பொழுது மாறுகிறது என்பது உங்கள் இதயங்களில் பதிந்துள்ளது. தந்தை மாத்திரமே வந்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். லக்ஷ்மியும் நாராயணரும் புதிய உலகின் அதிபதிகள் ஆவார்கள். படங்களில் ராவணனை பழைய உலகின் அதிபதியாக சித்தரித்துள்ளார்கள். ராமராஜ்யம் ராவண ராஜ்யம் இரண்டும் நினைவு கூறப்படுகின்றன. பாபா பழைய அசுர உலகை முடித்துவிட்டு புதிய தெய்வீக உலகின் ஸ்தாபனையை தூண்டுகின்றார் என்பது உங்கள் புத்திகளில் உள்ளது. தந்தை கூறுகின்றார், என்னை உள்ளவாறே நான் எத்தகையவர் என்பதையும் நான் எவ்வாறானவர் என்பதையும் அரிதாகவே எவரும் அறிந்து கொள்கிறார்கள். நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப என்னை நீங்கள் வரிசை கிரமமாக அறிவீர்கள். மிக சிறந்த முயற்சி செய்பவர்களுக்கு பெரும் போதையும் உள்ளது. நினைவு செய்யும் முயற்சியில் ஈடுபட்டவர்கள் உண்மையான போதையை கொண்டிருக்கிறார்கள். நினைவு யாத்திரையில் உங்களுக்கு ஏற்படும் போதை போன்று 84 பிறவி சக்கரத்தின் ஞானத்தை விளங்கப்படுத்துவதில் அந்த அளவு போதையை நீங்கள் அனுபவம் செய்வதில்லை. தூய்மையாகுவதே பிரதான விஷயமாகும். வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என மக்கள் கூவி அழைக்கிறார்கள். வந்து எங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுங்கள் என்று அவர்கள் கூறுவதில்லை. நீங்கள் பக்தி மார்க்கத்தில் பல்வேறு கதைகளை கேட்கின்றீர்கள். இது சத்திய நாராயணனின் உண்மையான கதையாகும். பிறவி பிறவியாக நீங்கள் இக்கதைகளை கேட்டவாறு தொடர்ந்தும் கீழே வந்திருக்கின்றீர்கள். சமய கதைகளை கேட்கும் வழக்கம் பாரதத்தில் மாத்திரமே உள்ளது. வேறு தேசங்களில் அத்தகைய சமய கதைகள் இல்லை. அவர்கள் பாரதத்தை சமயப்பற்றுள்ள நாடு என கருதுகிறார்கள். பாரதத்தில் பல்வேறு ஆலயங்கள் உள்ளன. கிறிஸ்துவர்களுக்கு ஒரே ஒரு கிறிஸ்துவ ஆலயம் மாத்திரமே உள்ளது. இங்கு பல்வேறு வகையான ஆலயங்களை அவர்கள் கொண்டுள்ளார்கள். உண்மையில் சிவ பாபாவிற்கான ஓர் ஆலயமே இருக்க வேண்டும். அவரது ஒரே ஒரு பெயரே இருக்க வேண்டும். ஆனால் இங்கோ பல பெயர்கள் உள்ளன. இங்குள்ள ஆலயங்களை பார்வையிட வெளிநாடுகளில் இருந்து மக்கள் வருகின்றனர். புராதன பாரதம் எவ்வாறு இருந்தது என அப்பாவி மக்களுக்கு தெரியாது.
5000 வருடங்களை விட பழமையானது எதுவும் இல்லை. 100,000 வருடங்களுக்கு முற்பட்டவற்றை தாங்கள் கண்டுபிடித்து விட்டதாக அவர்கள் எண்ணுகிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஆலயங்களில் காணப்படும் படங்கள் 2500 வருடங்களாக மாத்திரமே உள்ளன. ஆரம்பத்தில் சிவ வழிபாடு மாத்திரமே இருந்தது. அது கலப்படமற்ற வழிபாடாகும். அதுபோலவே கலப்படமற்ற ஞானமும் இருக்கிறது. முதலில் கலப்படமற்ற வழிபாடும் பின்னர் கலப்படமான வழிபாடும் ஏற்பட்டது. இப்பொழுது மண், நீர் ஆகியவற்றை அவர்கள் எவ்வாறு வழிபடுகின்றார்கள் என பாருங்கள். எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அதிகளவு செல்வத்தை வீணாக்கினீர்கள். பல்வேறு சமய நூல்களும் பல்வேறு படங்களும் உள்ளன. பல்வேறுபட்ட கீதைகளும் இருக்க வேண்டும். இவற்றுக்காக நீங்கள் அதிகளவு செலவு செய்ததால் இப்பொழுது என்னவாக ஆகியுள்ளீர்கள் என்பதை பாருங்கள். நேற்று நான் உங்களை இரட்டை கிரீடதாரிகள் ஆக்கினேன். இப்பொழுது நீங்கள் ஏழைகள் ஆகிவிட்டீர்கள். இது நேற்றைக்குரிய விஷயமே ஆகும். அத்துடன் நீங்கள் உண்மையாகவே 84 பிறவி சக்கரத்தையும் சுற்றி வந்துள்ளீர்கள் என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை இவ்வாறு ஆகின்றோம். நாங்கள் பாபாவிடமிருந்து எங்கள் ஆஸ்தியை பெறுகின்றோம். உங்களை முயற்சி செய்யும்படி பாபா மீண்டும் மீண்டும் தோன்றுகின்றார். மன் மனாபாவ் என்ற வாசகமும் கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிலிருக்கும் சில வார்த்தைகள் சரியானவை. இது முன்னர் இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது தேவ தர்மம் இப்பொழுது இல்லை, ஆனால் அதன் உருவங்கள் உள்ளன. உங்கள் ஞாபகார்த்தத்தை அவர்கள் எவ்வளவு அழகாக செய்துள்ளனர் என பாருங்கள். நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை ஸ்தாபனையை மேற்கொள்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். பின்னர் பக்தி மார்க்கத்தில் எங்களுடைய மிக சரியான ஞாபகார்த்தம் அமைக்கப்படும். ஒரு பூகம்பம் ஏற்படும் பொழுது அனைத்தும் அழிக்கப்பட்டு அனைத்தும் புதிதாக கட்டப்பட வேண்டும். அங்கு சகல திறன்களும் உள்ளன. வைரங்களை வெட்டுகின்ற திறன்களும் உள்ளன. இங்கும் மக்கள் வைரங்களை வெட்டி பின்னர் அவற்றை பதிக்கின்றனர். வைரத்தை வெட்டுபவர்கள் மிகவும் திறமைசாலிகள். பின்னர் அவர்கள் அங்கு செல்வார்கள். அவர்களின் இந்த திறன்கள் அனைத்தும் அங்கு செல்லும். அங்கு அதிக அளவு சந்தோஷம் நிலவும் என உங்களுக்கு தெரியும். அது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்தது. அதன் பெயரே சொர்க்கம் என்பதாகும். அது 100% வளமானதாக இருந்தது. அது இப்பொழுது வளமற்று உள்ளது. பாரதத்தில் நகைகள் அணியும் நாகரிகம் அதிக அளவு காணப்படுகிறது. அது தொன்று தொட்டு தொடர்கிறது. எனவே குழந்தைகளாகி உங்களுக்கு அதிக அளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். இவ்வுலகம் மாற்றமடைகிறது என்பது உங்களுக்கு தெரியும். சொர்க்கம் படைக்கப்படுவதால் நாங்கள் நிச்சயமாக அதன் பொருட்டு தூய்மையாகுவது அவசியமாகும். நாங்கள் தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். இதனாலேயே பாபா கூறுகின்றார், நிச்சயமாக உங்கள் அட்டவணையை எழுதுங்கள். ஆத்மாவாகிய நான் அசுரத்தனமான செயல்களை செய்தேனா? உங்களை ஆத்மாக்கள் என நீங்கள் உறுதியாக கருதுங்கள். நான் இந்த சரீரத்தின் மூலம் பாவ செயல்கள் ஏதும் செய்துள்ளேனா? அவ்வாறு நான் செய்திருந்தால் எனது பதிவேடு பாழாகிவிடும். இது 21 பிறவிகளுக்கான அதிர்ஷ்ட லாப சீட்டாகும். இது ஓர் ஓட்டப்பந்தயமும் ஆகும். குதிரை ஓட்டை பந்தயங்களும் உள்ளன. இது சுய ராஜ்யத்தை பெறுவதற்கு குதிரை அர்ப்பணிக்கப்படும் யாகம் என அழைக்கப்படுகிறது. அதாவது ஆத்மாக்களாகிய நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டும். இப்பொழுது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். இது இனிய மௌன இல்லம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகளை நீங்கள் இப்பொழுது கேட்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இப்பொழுது பெருமளவு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஓர் ராஜ்யத்தை பெறுவது சிறு விஷயம் அல்ல. நான் ஓர் ஆத்மா, இத்தனை பிறவிகளை எடுத்துள்ளேன். தந்தை கூறுகின்றார், உங்கள் 84 பிறவிகளும் இப்பொழுது முடிவிற்கு வருகின்றன. இப்பொழுது நீங்கள் 1ஆம் இலக்கத்திலிருந்து மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். நிச்சயமாக குழந்தைகளாகிய நீங்களே புதிய மாளிகைகளில் வசிப்பீர்கள். பழையவற்றில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் பழையவற்றில் இருந்து கொண்டு புதியவற்றை குடியிருப்பாளர்களுக்கு வாடகைக்கு கொடுப்பீர்கள் என்றில்லை. எந்த அளவிற்கு அதிகமாக முயற்சி செய்கின்றீர்களோ அதற்கு ஏற்பவே நீங்கள் புதிய உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள்.
ஒரு புதிய வீடு கட்டப்படும் பொழுது பழைய வீட்டிலிருந்து நீங்கி புதிய வீட்டில் இருக்க வேண்டும் என்றே இதயம் விரும்பும். முன்னர் அமைத்தவை பழையவை ஆகும் பொழுது மாத்திரமே தந்தை குழந்தைகளுக்கு ஒரு புதிய வீட்டை அமைக்கின்றார். அங்கு அதை வாடகைக்கு கொடுப்பது என்ற கேள்விக்கு இடமில்லை. அம்மக்கள் சந்திரனில் ஒரு துண்டு நிலத்தை பெறுவதற்கு முயற்சி செய்வது போல் நீங்களும் சொர்க்கத்தில் உங்கள் துண்டு நிலத்தை பெறுகின்றீர்கள். எந்த அளவிற்கு அதிகமாக உங்களுக்கு இந்த ஞானமும் யோகமும் உள்ளதோ அந்த அளவிற்கு நீங்கள் மேலும் தூய்மையாகுவீர்கள். இது ராஜயோகம். நீங்கள் அத்தகையதோர் பெரிய ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். மக்கள் சந்திரனில் ஒரு துண்டு நிலத்தை தேடிச் செல்லும் பொழுது அவை அனைத்தும் வீணாகும். இப்பொழுது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் அனைத்தும் பின்னர் விநாசத்தை ஏற்படுத்தி துன்பத்தை கொடுக்கின்ற விஷயங்கள் ஆகும். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது குறைவான படையினரே இருப்பார்கள். குண்டுகள் மூலம் உடனே அனைத்தும் மிக விரைவாக நிகழும். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. சரியான நேரத்தில் விநாசம் திடீரென நிகழும். அப்பொழுது படை வீரர்கள் போன்றோர் மரணிப்பார்கள். நீங்கள் இப்பொழுது தேவதைகள் ஆகின்றீர்கள். உங்களுக்காகவே விநாசம் நடைபெறுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். பழைய உலகம் அழிவதும் நாடகத்தின் ஒரு பாகமாகும். ஒருவர் எத்தகைய செயல்களை செய்கின்றாரோ அவர் அதற்கு ஏற்ப துன்பப்பட வேண்டும். உதாரணமாக சந்நியாசிகள் நல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் இல்லறத்தவர்கள் மூலமே பிறவி எடுக்கின்றனர். புதிய உலகில் மாத்திரமே நீங்கள் மேன்மையான ஒரு பிறவியை பெறுவீர்கள். அதுவும் உங்கள் சமஸ்காரங்களுக்கு ஏற்பவே கிடைக்கும். நீங்கள் இப்பொழுது அந்த சமஸ்காரங்களை புதிய உலகிற்கு எடுத்து செல்கின்றீர்கள். நீங்கள் நிச்சயமாக பாரதத்தில் பிறவி எடுப்பீர்கள். நீங்கள் அத்தகைய செயல்களை செய்வதனால் மிக நல்ல சமயப்பட்டுள்ள மக்களுக்கு பிறப்பீர்கள். உங்கள் சமஸ்காரங்களுக்கு ஏற்பவே நீங்கள் பிறவி எடுப்பீர்கள். நீங்கள் சென்று மிக உயர்ந்த குலம் ஒன்றில் பிறப்பீர்கள். உங்களைப் போல் செயல்களை செய்பவர்கள் வேறு எவரும் இருக்க மாட்டார்கள். உங்கள் கல்விக்கும் நீங்கள் செய்துள்ள சேவைக்கும் ஏற்பவே உங்கள் பிறவி அமையும். பலர் மரணிக்க வேண்டியுள்ளது. உங்களை பெற உள்ளவர்கள் முன்கூட்டியே செல்வார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இவ்வுலகம் இப்பொழுது மாற்றம் அடைகிறது. தந்தை உங்களுக்கு காட்சிகளை கொடுத்துள்ளார். பாபா உங்களுக்கு தனது சொந்த உதாரணத்தை கூறுகின்றார். தான் 21 பிறவிகளுக்கு ஒரு ராஜ்யத்தை பெறப்போவதை அவர் கண்டதால் அதனோடு ஒப்பிடும் பொழுது இந்த 1 மில்லியன் அல்லது 2 மில்லியன்கள் எம்மத்திரம் என அவர் சிந்தித்தார். முதலாம் அவர் ஆல்பா ராஜ்யத்தை பெற்றார். இரண்டாம் அவர் பீட்டா கழுதைத்தனத்தை பெற்றார். இவர் தனது பங்காளியிடம் அவர் விரும்பியதை எடுத்து செல்லும்படி கூறினார். எந்த சிரமமும் இருக்கவில்லை. பாபாவிடமிருந்து நீங்கள் எதை பெற்றுக் கொள்கின்றீர்கள் என குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. நீங்கள் சொர்க்க ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். இயன்ற அளவிற்கு நிலையங்களை தொடர்ந்தும் திறவுங்கள். நீங்கள் பலருக்கும் நன்மை அளிக்க வேண்டும். நீங்கள் 21 பிறவிகளுக்கான வருமானத்தை சம்பாதிக்கின்றீர்கள். இங்கு பல மில்லியன்களையும் பில்லியன்களையும் உடையவர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் யாசிப்பவர்கள். பலர் உங்களிடம் வருவார்கள். பலர் கண்காட்சிகளுக்கு வருகிறார்கள். பிரஜைகள் உருவாக்கப்படவில்லை என நினைக்காதீர்கள். பல பிரஜைகள் உருவாக்கப்படுகின்றனர். இது மிகவும் நல்லது. ஆனால் தங்களுக்கு நேரமில்லை என பலர் கூறுகின்றார்கள். சிறிதளவு கேட்பதனால் அவர்கள் பிரஜைகளில் ஒருவராகின்றனர். இந்த அழிவற்ற ஞானம் ஒருபொழுதும் அழிக்கப்படுவதில்லை. பாபாவின் அறிமுகத்தை கொடுப்பது ஒரு சிறிய விஷயம் அல்ல. சிலருக்கு உடல் புல்லரிக்கும். எவராவது உயர்ந்த அந்தஸ்தை பெற விரும்பினால் அவர் முயற்சி செய்வதில் மும்முரமாக ஈடுபடுவார். பாபா எவரிடமிருந்தும் பணத்தை எடுத்துக்கொள்ள மாட்டார். குழந்தைகளின் ஒவ்வொரு துளி மூலமே பொது நிதியம் உருவாக்கப்படுகிறது. சிலர் 1 ரூபாயையும் அனுப்புகிறார்கள். பாபா, என் பெயரில் ஒரு செங்கல்லை உபயோகியுங்கள். குசைலரின் 1 கைப்பிடி அரிசியின் பெருமையும் உள்ளது. பாபா கூறுகின்றார், இவை உங்களுக்கு வைரங்களும் ரத்தினங்களும் போன்றவையாகும்.
அனைவரின் வாழ்க்கையும் வைரம் போல் ஆகிறது. எதிர்காலத்திற்காக நீங்கள் இதனை உருவாக்குகின்றீர்கள். நீங்கள் பௌதிக கண்களினால் காண்பவை அனைத்தும் பழைய உலகின் ஒரு பகுதியே என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த உலகம் இப்பொழுது மாறுகிறது. நீங்கள் இப்பொழுது அமரத்துவ உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். நீங்கள் நிச்சயமாக பற்றை வென்றவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் பின்வருமாறு கூறி வருகின்றீர்கள், பாபா, நீங்கள் வரும்பொழுது நாங்கள் எங்களை உங்களுக்கு அர்ப்பணிப்போம். இது நல்லதோர் பேரம் அல்லவா? அவருக்கு வியாபாரி, நகை வியாபாரி, மந்திரவாதி என்ற பெயர்கள் எதற்காக வழங்கப்பட்டுள்ளன என்பது மக்களுக்கு தெரியாது. அவர் நகை வியாபாரி ஆவார். ஒவ்வொரு அழிவற்ற ஞான ரத்தினமும் விலைமதிப்பற்ற ஓர் வாசகமாகும். ரூப் வசந்த் என்னும் கதை இதன் அடிப்படையிலேயே அமைந்துள்ளது. நீங்களே ரூப்பும் வசந்தும் ஆவீர்கள். இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. இப்பொழுது உங்கள் சரீரத்தின் மூலமாக எந்த பாவ செயல்களையும் செய்யாதீர்கள். உங்கள் பதிவேட்டை பாழாக்கும் வகையில் எந்த அசுரத்தனமான செயல்களையும் செய்யாதீர்கள். 2. ஒரே ஒரு தந்தையின் நினைவின் போதையை பேணுங்கள். தூய்மையாகின்ற பிரதான முயற்சியை நிச்சயமாக செய்யுங்கள். சிப்பிகளை துரத்திச் செல்வதில் மதிப்பிட முடியாத உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஆனால் ஸ்ரீமத்தை பின்பற்றி உங்கள் வாழ்வை மேன்மையானதாக்குங்கள். ஆசீர்வாதம். உங்களை உலக சேவைக்காக அர்ப்பணம் செய்வதன் மூலம் இலகுவாக முழுமையடைந்து மாயையை உங்கள் பணியாளன் ஆக்குவீர்களாக. இப்பொழுது உங்கள் நேரம், பேறுகள், ஞானம், தெய்வீக குணங்கள், சக்திகள் அனைத்தையும் உலக சேவைக்காக அர்ப்பணம் செய்யுங்கள். நீங்கள் கொண்டிருக்கின்ற எண்ணம் எதுவாயினும் அது உலக சேவைக்கானதா என சோதியுங்கள். அனைத்தையும் சேவைக்காக அர்ப்பணம் செய்யும் பொழுது நீங்கள் இலகுவாக முழுமையடைவீர்கள். சேவையில் நீங்கள் கொண்டிருக்கும் அன்பினால் சிறிய தாள்கள் அல்லது வருகின்ற பரீட்சைகள் இயல்பாகவே உங்களிடம் தம்மை அர்ப்பணம் செய்கின்றன. அதன் பின்னர் நீங்கள் மாயையை கண்டு பயப்பட மாட்டீர்கள். ஆனால் சதா வெற்றியாளராகி சந்தோஷத்தில் நடனமாடுவீர்கள். மாயையை உங்கள் அடிமையாக அனுபவம் செய்வீர்கள். சேவைக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது மாயை இயல்பாகவே தன்னை உங்களிடம் அர்ப்பணிக்கின்றாள். ஸ்லோகம். சுய ஆய்வினால் உங்கள் மனதை மூடிக்கொள்ளும் போது கோபம் முடிவடையும். அவ்யக்த இஷாரா. ஷரீரமற்ற ஸ்திதியை பயிற்சியை அதிகரியுங்கள். அஷரீரி மற்றும் விவேகி. ஓர் ஆளியை ஒரு வினாடியில் போடவோ நிறுத்தவோ முடிவதை போன்றே ஒரு வினாடியில் உங்கள் சரீரத்தின் ஆதாரத்தை பெறுங்கள். ஒரு வினாடியில் ஷரீரமற்ற ஸ்திதியில் ஸ்திரமாகுங்கள். ஒரு கணம் உங்கள் சரீரத்திற்குள் வாருங்கள். ஒரு கணம் ஷரீரமற்றவர் ஆகுங்கள். தேவை ஏற்படும் பொழுது உங்கள் சரீரம் என்ற ஆடையை போட்டுக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் தேவையில்லாத பொழுது உங்கள் சரீரத்திலிருந்து விடுபட்டு இருங்கள். இதனை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். இதுவே கர்மாதி ஸ்திதி எனப்படுகிறது. ஓம் சாந்தி.